தல்கிஸ் பெட்டிய இலங்கை சேர்ந்த தாரிக் என்பவர் கேட்கிறார், நான் கத்தாரில் இருக்கிறேன். நான் வேலை செய்யும் வீட்டில் முதலாளிக்கு தெரியாமல் சாப்பாடு மற்றும் சாப்பாட்டு சாமான்கள் தந்தால் சாப்பிடலாமா? ஒரு வீட்டில் வேலை செய்கிறாரு. வேலை செய்யும் போதே அந்த சமையல்காரர் தான் போட்டிருப்பாங்க. முதலாளி வேலை செஞ்சு 10 பேர் சமைக்குன்னு போயிடுவாரு. அப்ப இவர் இந்த சமையல்காரர் ஃப்ரெண்டா இருப்பாரு. நீங்க சாப்பிடுவான்னு எடுத்து கொடுத்துருவாரு. யாரு? அந்த சமையலுக்கோ அதுக்கு மேனேஜராவோ உள்ளவர் என்ன செய்யறாரு? முதலாளிக்கு தெரியும். நான் வேலை செய்யும் வீட்டில் முதலாளிக்கு தெரியாமல் சாப்பாடு மற்றும் சாப்பாடு சாமான்கள் தந்தால் சாப்பிடலாமா? ஒரு வாழைப்பழம் இருக்கும், இந்த ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடு. இவன் முதலாளி கிடையாது, முதலாளி வேற ஒருத்தன் முதலாளியா இருக்கும் பொழுது இவன் எடுத்துக்கொண்டு அதை நிர்வகிக்கிற ஒருத்தன் வந்து எனக்கு தருகிறார். முதலாளிக்கு தெரிஞ்சு தந்தா அது ஹலாலு, சந்தேகம் இல்லை. அதுல முதலாளிக்கு தெரியாம தந்தா அது ஹராம் ஆயிருமான்னு ஒரு அச்சத்தில் இவர் கேட்கிறாரு. ஆனால் இது வந்து ஹராம் கிடையாது, உணவுக்கு கிடையாது, உணவு விஷயத்துக்கு வந்து கிடையாது. ஒரு உணவுக்கு பொறுப்பாளராக ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. 10 பேர் சமைக்க கொடுத்துட்டோமா, அந்த சமைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதை 12 பேருக்கு கொடுத்தாருன்னா அது குற்றவாளி ஆவார்னு ஆக மாட்டாரு. சொல்லப்போனா கூலி கிடைக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, புகாரில் 1425வது ஹதீஸில் இருக்கிறது, இதா அன்ஃபகத்தில் மர்அத்து, ஒரு பெண் மின் தாமி பைத்திகா, தந்த வீட்டில் உள்ள உணவை அடுத்தவருக்கு வழங்குகிறார். கைர முஃசிதத்தின், அதை நாசமாக்காமல் வீணாக்காத முறையில் வழங்குகிறார். அப்படி வழங்கினால் கானலகா அஜுருகா பிமா அன்ஃபகத், அவள் செலவழித்ததற்காக வேண்டி அவளுக்கு ஒரு கூலி இருக்கிறது. ஒளி ஜவுஜிகா அஜுருகு, அவளுடைய கணவனுக்கும் ஒரு கூலி இருக்கிறது. அவ கணவன்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்கும்போது கேட்டா செய்வா இல்ல. அவன் சமைக்க சொல்லி போயிட்டான், 4 பேருக்கு சமைச்சிட்டு போங்கிறான். புருஷன் வெளியே போயிட்டான், சாயந்தரம் தான் வருவான், சாப்பிடத்தான் வருவான். வாசல்ல ஒரு ஏழை வந்து அம்மா தர்ம சோறு போடுங்கன்னு சொல்றாங்க. இந்த சோறை போடுறது புருஷன் போன் பண்ணி கேட்டு அனுமதி வாங்கி போடணுமான்னா தேவையில்லை. வீணாக்கிறதுக்காக செய்யல, ஆக்கிட்டோம். அதுல ஒரு ஆள் கொடுத்தா எனக்கு குறைஞ்சா வேற போகுது. இதுல முதலாளிக்கு அதுக்கு அள்ளி கொடுத்துட, 500 ரூபாய் சொல்லி கொடுத்துடக்கூடாது. இருக்கிற அரிசி மட்டும் தூக்கி விட்டு கொண்டுட்டு போங்கன்ற கூடாது. திங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவனுக்கு நாசம் ஏற்படுத்தாத வகையில், நஷ்டம் ஏற்படுத்தாத வகையில், ஒரு வயிற்றுக்கு எவ்வளவு திம்பான், இந்த சாப்பாடுன்னு வரக்கூடியதுல மட்டும் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அப்படி ஒரு லேசான ஒரு லைட்டா இதை எடுத்துக்கொள்கிறது. நீங்க ஒரு வயலுக்கு போறீங்க, ஒரு தோட்டத்துக்கு போறீங்க, மாம்பழமா காய்ச்சி கிடக்கிறது. அந்த மாம்பழமா காய்ச்சிக்குள்ள உடனே என்ன செய்யறீங்க, 2 மாம்பழத்தை சாப்பிட்டீங்க. இதுக்கு வந்து அடிக்க விடலாம் கூடாது, இது குற்றமும் கிடையாது. பசிக்கு தின்றா குற்றம் கிடையாது, வேலி போட்டு இருந்தா தான் குற்றம். அந்த தோட்டத்துக்கு வேலையெல்லாம் அடைச்சு யார் வராம இருந்து செவரையே குதிச்சு போய் திண்டீங்கன்னா அது குற்றம் ஆயிரும். சும்மா ஓப்பனா இருக்கிறது, ஒருத்தனுடைய இடம்னு தெரியும், எல்லாம் காய்ச்சி கொழுங்குகிறது. நீங்க போய் என்ன செய்றீங்க, மூட்டையில கட்டிட்டு கொண்டு போக கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு மாம்பழம் எடுத்து சாப்பிட்டு போலாம்னா குற்றமான அது குற்றம் கிடையாது. அப்படி ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் சாப்பிட்டதுக்காக வேண்டி என்ன செய்யற, ஒருத்தர் அரைஞ்சு விடுவாரு. ரசூலுல்லாஹ் வந்து புகார் சொன்னோம்னா அரைஞ்சவரை கண்டிப்பாங்க, என் பசிக்கு தானே சாப்பிட்டான், எதுக்கு அவனை அடிச்ச, அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுன்னு சொல்லி அவருக்கு பரிசு கொடுத்து அனுப்புவாங்க. அதனால பசின்னு வந்துருச்சுன்னு சொன்னா கொஞ்சம் இஸ்லாம் வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துரும். அடுத்தவன் சொத்தை தொடக்கூடாது, அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா இஸ்லாம் இருக்கிறது. ஆனால் சோறுன்னு வந்துச்சுதான், சாப்பாடுன்னு வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் லூசா விட்டுருது. எப்படி விடுக்கிறது, இது வந்து கணவனுக்கு அந்த கூலி கிடைச்சிருதா, கணவன்ட்ட இவ கேட்கல, கணவனுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டா, ஒளில் ஹாசினி மிசுலு தாலிக்க, ஹாசின் இருக்கிறனால அந்த பொறுப்பாளர், கருவூல காப்பாளர், அந்த ஸ்டோர் கீப்பர், அந்த மேனேஜர், சமையல்காரர், இப்படின்னு ஏதாவது பொறுப்பாளர் இருப்பாங்கல்ல, அந்த பொறுப்பாளருக்கும் இது போல இருக்கிறது. லா என்குசு பாலுகும் அஜரபாலின் செய்யா, ஒருத்தர் வந்து அடுத்தவருடைய கூலியை குறைத்து விட மாட்டார். இவருக்கும் கூலி உண்டு, அவருக்கும் கூலி உண்டு. ஆனா என்ன செய்யக்கூடாது, அந்த முதலாளி இந்த சாப்பாடு விஷயத்துல மிஞ்சி போனா தூக்கி குப்பையெல்லாம் போட போறாங்க, கொஞ்சம் கூட தான் ஆக்குவாங்க. அதனால கொஞ்சம் ஒருத்தர் சாப்பிட்டு போறானே அப்படின்னு கொடுத்தோம்னு சொன்னா நம்ம வீணாவும் ஆக்கல, வீணாக்கிறதுக்காக செய்யக்கூடாது. முதலாளி நம்ம நம்பி பொறுப்பை பிடிச்சிருக்கும் போது 5 பேருக்கு சாப்பாடு சொன்னோன்னே இவன் சொந்தக்காரன 100 பேர் வர சொல்லி 105 பேருக்கு சமைக்கிறதுங்கிறது நாசமாக்குற விஷயமாக செஞ்சிடக்கூடாது. அவர் என்ன சமைக்க சொல்கிறாரோ அந்த கணக்குள்ள நின்று கொண்டு அதில் நீங்கள் மிச்சம் பிடித்து 2 பேர் சாப்பாட 3 பேர் கொடுத்தீங்கன்னா, 5 பேர் சாப்பாட 7 பேர் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுல குற்றம் வருமானு கேட்டா கூலி வரும். குற்றம் வர என்னது, இவருக்கும் கூலி அவனுக்கும் கூலி. அந்த முதலாளிக்கு தெரியவே செய்யாது. இது தெரியாட்டா கூட நீங்க அந்த முதலாளிக்கு தெரியாமல் தர்ற சாப்பாட்டை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த முதலாளியே உங்களுக்கு தந்தார் என்று அர்த்தம் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனா என்ன செய்யக்கூடாது, வீணாக்கிற கூடாது. இந்த உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
நம்மள பொறுப்பாளி ஆக்கி இருந்தா தான். அது கண்டவன் எடுத்துட்டு கூடாது. என்கிட்ட தான் அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கா, அதுல இருந்து என்ன செய்யலாம், சாப்பாட்டுன்னு கேட்கறவங்களுக்கு நான் கொடுத்துடலாம், அது தப்பு கிடையாது. இது புகாரில 1425வது ஹதீஸ்.